நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Thandivan.com மற்றும் Thandivan யூடியூப் சேனலில். விளக்கேத்துங்க. இந்த பழக்கமே இல்லல்ல? இன்னும் நிறைய பழக்கத்தை மாத்த வேண்டியிருக்கு. எல்லாத்தையும் கத்துக்கிறேன். இனி கண்ணை மூடிக்கிட்டு கும்பிடுங்க. இது வரைக்கும் செஞ்ச பாவம் எல்லாம் கழியட்டும். நீதான் வச்சு எல்லாத்தையும் நடத்திட்டல்ல, இப்ப பாவம் எல்லாம் போயிடுச்சு. சரி, இனிமே பாவமே பண்ண மாட்டேன்னு சொல்லி வேண்டிக்கோங்க. வேண்டிக்கிறேன். எங்களுக்கு பொறுக்க போற குழந்தை நல்ல குழந்தையா பொறுக்கணும். அவ சந்தோஷமா இருக்கணும். தப்பு பண்ணா தண்டிக்கணும். ஆமா, நீ வேண்டிக்கும் போது சில இடத்துல மட்டும்தான் ஆடியோ, மத்த இடத்துல எல்லாம் மியூட்டா இருக்கு. பிரார்த்தனைங்கிறதே சாமிக்கும் நமக்குமான ரகசிய ஒப்பந்தம். நான் தனியா கும்பிட்டா ஃபுல் வால்யூம் தான். ஆஹா. ஆமா, நடுவுல எனக்கு எல்லாம் சாமியோட விருப்பம்னு கேட்டுச்சு. அதுவா, கிருஷ்ணர் என்கிட்ட உன் புருஷன் இதுக்கு மேலேயும் திருந்தலனா நீ விட்டுடுன்னு சொன்னாரு. அதுக்கான பதில தான் நான் அவர்கிட்ட எல்லாம் உன் விருப்பம்னு சொன்னேன். ஓ, அப்படியா? ஆனா என்கிட்ட அவர் அப்படி சொல்லலையே. அப்புறம் ஓம் பொண்டாட்டி எப்பவுமே உன்னை விட்டு போக மாட்டா, பிசாசு மாதிரி பின்னாடியே வருவான்னாரு. ஆசைதான். நான் 4 நாள் இல்லைன்னதும் சார் அழுததெல்லாம் தெரியும். ஆமா, கடைசியா என்னமோ சொன்னியே, தப்பு பண்ணா தண்டிச்சிருங்கன்னு. அதுவா, கிருஷ்ணர் என்கிட்ட மனு பிரதாப் சில பொண்ணுங்களுக்கு குறிய வச்சிருக்கான், கவனிச்சுக்கோன்னு சொன்னாரு. அதுக்குதான் நான் அவர்கிட்ட தப்பு பண்ண தண்டிச்சிருங்கன்னு சொன்னேன். அப்படியா? அதையும் நான் பாத்துறேன். கவர்னர் கலந்து கொள்ளும் இந்த இந்து பண்டிகைக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. மனு மெதுவா. அஞ்சனா, மெதுவா. என்னடா விளையாட்டு இது? ஒண்ணு இல்லம்மா, இதுவும் ஒரு விதத்துல விழா கொண்டாட்டம் தானே. எல்லாம் உனக்கு கொண்டாட்டம் தான். ஒரு விஷயத்த நீ அடிக்கடி மறக்கிற. அவ வயித்துல ஒரு குழந்தை வளருது. அது என் பேர குழந்தை. ஸ்டெப்ஸ்ல இப்படி ஓடி வந்து அவ வழிக்கு விழுந்தா என்ன ஆகுறது? சாரிமா. சாரி. கவனமா இருக்கும். உங்க 2 பேரையும் நான் விளையாட வேண்டாம்னு சொல்லல, ஆனா கொஞ்சம் கவனமா இருக்கணும். இனி மனு மேல உனக்கு மட்டும்தான் முழு உரிமை. இவ மேல இருக்கிற பழிய நீ நீக்கி இருக்க. ஆமா, நான் இனி வழிக்கு கொண்டு வரேன். அது எப்படி? இன்னும் 8 மாசத்துல ஒரு பாப்பா வெளியில வரும்ல, அந்த பாப்பா இந்த அப்பாவை கட்டுப்படுத்தும். அப்படிதான் இருக்கணும். மனுதான் அன்னைக்கு அவன் அப்பா பண்ண தப்பையெல்லாம் தட்டி கேட்டு இருந்திருக்கணும். ஆனா அவன் அந்த மாதிரி கேட்கல. மனுவுக்கும் அவரு அதிகமா சுதந்திரம் கொடுத்துட்டாரு. உங்களால இன்னும் அதெல்லாம் மறக்க முடியல? இல்ல, நான் அனுபவிச்ச கவலையெல்லாம் என் வாழ்நாள் முழுக்க எவ்வளவு சந்தோஷப்பட்டாலும் அது நீங்கவே நீங்காது. நான் ரொம்ப விரும்பிதான் அவரை கல்யாணம் பண்ணேன். ஆனா கஷ்டத்தை தான் அனுபவிச்சேன். நான் உங்க கூடவே இருப்பேன்மா. உங்களுக்கு எப்பவும் உறுதுணையா இருப்பேன். நீங்க பண்றது தப்பா இருந்தாலும் சரி.
சத்தியமா. நாம இன்னைக்கு சந்தோஷமா கொண்டாடலாம். நான் தான் உங்க மூட அப்செட் பண்றேன். இன்னைக்கு ஊரே அசந்து போற மாதிரி நாம கொண்டாட போறோம். அப்புறம் இன்னைக்கு கவர்னர் வந்து ஆரம்பிச்சு வைக்க போற செலிப்ரேஷன்ல போலீஸோட பாதுகாப்பு ரொம்ப பலமா இருக்காம். நம்ம தமிழ்நாடு போலீஸ் சூப்பர் போலீஸ்மா. நமக்காக ராத்திரி பகலா கண்ணை எண்ணெய் ஊத்தி காவல் காக்குறாங்க இல்லையா? ஆஹா, உனக்கு எப்ப போலீஸ் மேல இவ்ளோ மரியாதை வந்தது? அம்மா, அஞ்சனாவுக்கு போலீஸோட ஏதோ ரகசிய உறவு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி மாதிரி கள்ள உறவெல்லாம் ஒண்ணும் கிடையாது. யாருப்பாங்க? இங்க வாங்க. ஏண்டா வாயை கொடுத்து வீணா வாங்கி கடிக்கிற? ஹலோ மேடம், கங்க்ராச்சுலேஷன். உங்க மருமக கலக்கிட்டாங்க. உங்க மருமகளுக்கு நான் விஷ் பண்ணேன்னு சொல்லுங்க. என்ன விஷயம்? இல்ல, அட, யாரோ ஒருத்தர் கால் பண்ணி வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறாரு. அஞ்சனாவையும் பயங்கரமா பாராட்டுறாரு. ஹலோ மேடம், நீங்க கொடுத்து வச்சவங்க மேடம். உங்க மருமக சூப்பர் மேடம். எங்க வாழ்த்துக்களை சொல்லிடுங்க மேடம். இல்ல, நீங்க என்ன விஷயமா பேசுறீங்கன்னு எனக்கு என்னடா இது? இவங்க என்ன இது? போன் மேல போன் வந்துகிட்டே இருக்கே, என்ன விஷயம்? ஹே, உண்மைய சொல்லு, நீ ஏதாவது பண்ணியா? அட இல்ல. ராஜீவண்ணா, சொல்லுங்க ராஜீவண்ணா. அட, நானும் ரொம்ப நேரமா கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் மல்லிகா. இட்ஸ் என்கேஜ்ட். அட ஆமா, எனக்கு போன் மேல போன் கால் வந்துட்டே இருக்கு. எல்லாரும் விஷ் பண்ணிருப்பாங்களே. ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரியுமாவா? இத தெரியாதவங்க நம்ம ஊர்ல யாரு இருக்க முடியும்? என்ன? ஏமா, அஞ்சனா படிக்க வேண்டியது IAS இல்ல, IPS தான் படிக்கணும். ஐயோ ராஜீவனா, நீங்களும் சஸ்பென்ஸ் வைக்காதீங்க. மல்லிகா, முதல்ல டிவி ஆன் பண்ணி பாரு. எந்த சேனல் வேணா பாரு. எல்லா சேனல்லையும் ஒரே நியூஸ் தான் வந்துகிட்டு இருக்கு. நேஷனல் சேனல்ஸ்ல கூடமா. டிவி ஆன் பண்ணு. தலைமறைவாக இருந்த தீவிரவாதி ரந்தித் ராம்சே இன்று கைது செய்யப்பட்டார். 10 வருடங்களாக இந்திய உளவுத்துறை இவரை தேடி வந்தது. இவரை தமிழக காவல்துறையால் கைது செய்யப்பட்டார். இன்று கவர்னர் கலந்து கொள்ள இருந்த நிகழ்ச்சியில் தாக்குதல் நடத்த இருந்த 2 கைது செய்யப்பட்டனர். ரந்தித் தராம்சேயையும் அவரது கூட்டாளிகளையும் கைது செய்ய உதவியது ஒரு பெண், அஞ்சனா மனு பிரதாப். இந்த பெண் தான் காவலருக்கு அனைத்து உதவியும் செய்தார். இவர் கார்ப்பரேட் இந்தியாவின் MD மல்லிகா பிரதாப்பின் மருமகள், மனு பிரதாப்பின் மனைவி ஆவார். என் மருமக இந்த நாட்டுக்கே கொடுத்திருக்கிற பரிசு இது. கங்க்ராட்ஸ். கங்க்ராட்ஸ். இன்னைக்கு நம்மளோட ஓணம் ஃபங்க்ஷன்ல எல்லாருமே எதிர்பார்க்கிற ப்ரோக்ராமே நம்ம பிரதீபாவோட பெர்ஃபார்மன்ஸ் தான். ஒரு காரணம் என்னன்னா பிரதீபா பழைய கலைமாமணிங்கிறதுனால, இன்னொன்னு பிரதீபாவை திரும்ப ஆட வச்சது நம்ம. பிரதீபா, சாரில ரொம்ப அழகா இருக்கீங்க. தேங்க்யூ. கிளம்பலாமா? நைட்டு 10 மணிக்கு தான் ப்ரோக்ராம், 7 மணி தானே ஆகுது. ஃபர்ஸ்ட் டைமா இப்படி பப்ளிக் முன்ன நான் டான்ஸ் ஆட போறேன். அதான் ரொம்ப டென்ஷனா இருக்குது. எதுக்கு? நீங்க எவ்வளவோ ப்ரோக்ராம்ஸ் பண்ணிருக்கீங்களே. நம்ம பிரசிடென்ட் முன்னாடி கூட ஆடி இருக்கீங்களே. அதெல்லாம் ரொம்ப காலத்துக்கு முன்ன, 20 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. அப்புறம் தப்பு பண்ணா பிரச்சனை இல்லைல்ல. தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. என்ன ராஜேஸ்வரி? சரி, நான் இப்படி எல்லாம் பேசுவேன்னு நான் கூட நினைச்சு பார்க்கவே இல்லை. நீங்க கண்டிப்பா டான்ஸ் ஆடுவீங்கன்னு என் பொண்ணு அடிக்கடி சொல்லுவா. அஞ்சனாவா? அவதான் என்னோட பொண்ணு. அவளும் நல்லா டான்ஸ் ஆடுவா.
அங்க போனதும் நானும் அவளும் சேர்ந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ண போறோம். அது என்னோட பெரிய ஆசை. உங்க மக இப்ப வேர்ல்ட் ஃபேமஸ் ஆயிட்டா, அது தெரியுமா? அது எப்படி? இந்தியாவோட ஒரு நிழல் உலக தாதா தான் ரன்தீப் தெரான்சே. நிறைய தீவிரவாத தாக்குதல் நடத்தின அண்டர்வேர்ல்ட் டான். அவனை போலீஸ் பிடிச்சிட்டாங்க. அதுக்கும் அஞ்சனாக்கும் என்ன சம்பந்தம்? அஞ்சனா தான் ரன்தீப்பை பிடிக்க ஐடியா கொடுத்தவளே. அவ ரொம்ப புத்திசாலிங்க. பிரதிபா, நான் இத கேட்கலாமான்னு தெரியல. நீங்க என்கிட்ட என்ன வேணா கேட்கலாங்க. இந்த பிரதீபா உங்களுக்கு நன்றி கடன் பட்டவ. என் மறுஜென்மம். என்ன வேணா கேளுங்க. உங்களுக்கு ஒரு மகன் இருந்தானா? ஆமா. என்னோட மெமரி திரும்ப வந்ததுக்கு அப்புறமும் என் மகனை பத்தி என்னால சரியா யோசிக்க முடியல. இப்போ என்னால அவனை பார்க்க முடியுது. மனுவோட அவன் விளையாடிக்கிட்டு இருந்த காட்சி. ஆக்சிடென்ட்ல அவனும் இறந்து போயிருப்பான்னு தான் எல்லாரும் சொல்றாங்க. விசாரிக்கணும். ஒருவேளை அவன் உயிரோட இருக்கலாம்ல. அவன் எங்கேயோ இருக்கான்னு என்னோட மனசு சொல்லுது. இது எதுவுமே தெரியாம அவன் வாழ்ந்துகிட்டு இருப்பான். கடவுள் எனக்கு இந்த புது வாழ்க்கையை கொடுத்திருக்காருல, அதே மாதிரி அவனையும் கூட்டிட்டு வருவாரு. கவலைப்பட வச்சுட்டேன்ல. பரவாயில்லங்க. இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் மஞ்சு வாரியர்னு தெரியும்ல? தெரியும். மஞ்சு விசாரிச்சாங்க, உங்களுக்கு தெரியும்னு சொன்னாங்க. மஞ்சு டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் ரொம்ப பிரபலமா இருந்தேன். சரி, லேட் பண்ண வேண்டாம், கிளம்பலாமா? கிளம்பலாம். ஒரு நிமிஷம். தலைமறைவாக இருந்த தீவிரவாதி ரன்தீப் தெரான்சே இன்று கைது செய்யப்பட்டார். 10 வருடங்களாக இந்திய உளவுத்துறை இவரை தேடி வந்தது. இவரை தமிழக காவல்துறையால் கைது செய்யப்பட்டார். நீங்க காலையில இருந்து இதே நியூஸ் தானே பாத்துக்கிட்டே இருக்கீங்க. சேனல்காரங்களும் காலையில இருந்து ஆரம்பிச்சிட்டாங்கல்லம்மா. அடுத்த நியூஸ் வர வரைக்கும் இதேதான் சொல்லிட்டு இருப்பாங்க. நானும் கொஞ்சம் பெருமைப்பட்டுக்கிறேம்மா. பெத்த மகளை பத்தி தான் பெருமைப்படுற மாதிரி எதுவும் நடக்கிறது இல்ல. ஓ, ஒரு மகளை நினைச்சு பெருமைப்படுறீங்கல்ல? அது பத்தாதுமா. உண்மையை சொல்லுமா. பொறாமையா இருக்குல்ல? லைட்டா இருக்கு. என்ன பண்றது? என் பொறாமைய போக்கணும். 5 நாள் லெவலுக்கு வரலனாலும் ஒரு சின்ன லெவலுக்காச்சும் வரணும். இந்த பெண் தான் காவலருக்கு அனைத்து உதவியும் செய்தார். அப்படிலாம் நீ யோசிக்க கூடாது. அஞ்சனாவை விட உயரத்துக்கு நீ போகணும். அது பொறாம கிடையாது, முன்னேற்றம். சரி, அதுக்கு ஏதாவது ஐடியா உன் மனசுல தோணுதா? யோசிச்சுக்கிட்டே இருக்க. என்ன ஆனாலும் ஆசிரமத்துக்கு போக வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஏம்மா அப்படி? வாழ்க்கையில தோத்து போய் ஒதுங்க நான் ரெடியா இல்ல. வாழ்த்துக்கள். என்னோட மகள் ஒரு வீர பெண்மணியா மாறிக்கிட்டு வரா. சொல்லு. நான் டிகிரிக்கு அப்புறம் ஒழுங்கா படிக்கல. படிக்கிறேன். படிச்ச டிகிரிய வச்சே நீ ஒரு வேலையை வாங்கியிருக்கலாம். நீ ஃபாரன்சிக் சயின்ஸ படிச்ச பொண்ணாச்சு. அதெல்லாம் ஞாபகம் இருக்காமா? பார்க்கலாம். டாடி, அதுலயே நான் பிஜி பண்ணவா? அது ஒன்னும் அவ்வளோ ஈஸி இல்லையம்மா. நீங்க தானே மாற்றம் முன்னேற்றம் எல்லாம் சொன்னீங்க. ஆமா, ஆனா நம்ம நாட்டுல ஒரே ஒரு காலேஜ்ல மட்டும்தான் ஃபாரன்சிக் சயின்ஸோட பிஜி இருக்கு. அதுல ஒரு அட்மிஷன் வாங்கிக்கலாம். ஒண்ணு பண்ணலாம். மல்லிகா கிட்ட சொல்லி மேனேஜ்மெண்ட் கோட்டால வாங்கிடலாம். யாருக்கு? மல்லிகாவுக்கா? இல்ல, அஞ்சனாவுக்கு. அவகிட்டையும் கேட்டு பார்க்கலாம். ஹலோ அஞ்சனா. சொல்லு சொன்னா. முதல்ல
கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஒரு முத்தமும். தேங்க்யூ. ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன் சோனா. இந்த மாதிரி அப்பப்போ ஒரு தப்பு பண்ணிக்கிட்டே இரு, சரியா? பார்க்கலாம். ஒரு அட்வைஸ் கேட்க தான் கால் பண்ண. நானா? என்னால முடியுமா? சிம்பிள், முடியும். டிகிரிக்கு என் சப்ஜெக்ட் என்னன்னு தெரியுமா? ஃபாரன்சிக் சயின்ஸ். பெரிய கேடுதானி, எல்லாம் தெரியுமா? நான் அதுல பிஜி பண்ணலாமான்னு யோசிக்கிறேன். அப்ளை பண்ற டைம் ஆயிடுச்சு. நீ என்ன சொல்ற? தாராளமா பண்ணு. இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்ல வேலை கிடைக்கும். சரி. அப்புறம் மறுபடியும் என்னுடைய கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. டாடி, முடிவு பண்ணிட்டேன். ஓகே. வாட்ச் உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு மனு. தேங்க்ஸ்மா. யாருமா கால் பண்ணது? சோனா தான். ஆ, சமாதானம் ஆயிட்டீங்களா? இப்ப நாங்க ரொம்ப ஒத்துமையாயிட்டோம். நல்லதுதான். அவளை நீ நல்லா கவனிச்சுக்கோ. இந்த வீட்ல வளர்ந்த பொண்ணு அவ, மனுவோட ஃப்ரெண்ட். அவளோட சகவாசம் தான் சரியில்லை. இதோ உன் புருஷன் மாதிரி. ஓஹோ, அப்ப கடைசி அம்பு எனக்கு தானா? அஞ்சனா, நேத்து நீ அனுப்பவையும் அலீனாவையும் சும்மா விட்டப்பவே அது தப்புன்னு நான் யோசிச்சேன். ஏன்னா அது கிரிமினல் குற்றம் இல்லையா? போலீஸ் அவங்கள பிடிக்கிறதுக்கு வெளியில காத்துக்கிட்டே தான் இருந்தாங்க. நான் தான் அவங்களுக்கு தகவல் சொன்னேன். அது சரி, போலீஸ்ல உனக்கு யாரு ஃப்ரெண்ட் இருக்கா? லேசுப்பட்ட ஆளெல்லாம் இல்ல. கமிஷனர் சேதுபதி சார். சார் கொடுத்த ஐடியா படிதான் நான் எல்லாத்தையுமே பண்ணேன். நீங்க ஸ்டேஷனை விட்டு உடனே வெளியே வந்ததோ சேதுபதி சாரால தான். ஹலோ, மல்லிகா பேசுறேன். ஆமா, சொல்லுங்க சார். கொடுக்கறேன், பக்கத்துல தான் இருக்காங்க. கவர்னர் ஆபீஸ்ல இருந்து உங்ககிட்ட பேசணுமா? ஐயோ, இல்ல வேண்டாமா, எனக்கு பயமா இருக்கு. தைரியமா பேசுமா. ஐயோ, நான் என்ன அதெல்லாம் ஒண்ணு இல்ல, பேசு. பேசு, பேசுமா. குட் மார்னிங் சார். எஸ் யுவர் எக்ஸலன்சி. யா, all credit goes to police department. Yes, your excellency. Thank you. பேசிட்டேன். புடிங்க. என்னம்மா சொன்னாரு? வாழ்த்துக்கள். அப்புறம் ஒரு நாள் ராஜ்பவனுக்கு என்ன வர சொன்னாங்க. தனியாவா? அப்ப நாங்க யாரும் கூட வரக்கூடாதா? வித் ஃபேமிலி தான் சொன்னாரு. அப்ப நானும் வருவேன். அம்மா, நீங்க இல்லாம நாங்க எப்படி தனியா போவோம்? கரெக்ட் தானே? ஐயோ சார். வணக்கம் மல்லிகா மேடம். வணக்கம் சார். மனு. ஆமா. அஞ்சனா. சார், உங்களை பத்தி தான் நான் அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். எல்லாரும் நான் தான் தனியா அந்த அண்டர் வேர்ல்ட் டானை புடிச்சுதான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. துரத்தி பிடிக்க யார் நினைச்சாலும் முடியும். ஆனா வர வழியை கண்காணிச்சு வலையில சிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டமா. அதுக்கு நீங்க பண்ணது போலீஸ்க்கு பேருதவி. இல்லன்னு சொல்ல முடியாது. இங்க பாருங்க மேடம், அலினாவோட பேக்ல இருந்து கிடைச்ச உருதுல எழுதின லெட்டர், அலினாவோட போன், அத அஞ்சனா என்கிட்ட கொடுத்தாங்க. அலினாவுடைய கால் டீட்டெயில், அப்புறம் அந்த லெட்டர்ல எழுதின மேட்டர் எல்லாத்தையும் செக் பண்ணோம். அலினா தேச துரோகம் பண்ற ஒரு கும்பலோட இணைஞ்சிருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அலினாவோட வீட்டுல அஞ்சனா சாமர்த்தியமா சர்ச் பண்ணாங்க. இந்த சம்பவங்கள் தான் எங்களை ரந்தீப்ப பிடிக்க வச்சது. கவர்னருடைய உயிர் தான் நோக்கம். அது நடக்காம பாத்துக்கிட்டோம். கவர்னர் இப்பதான் கால் பண்ணி பேசினாரு. ஓ, தட்ஸ் ஆசம்.
போலீஸ் டிபார்ட்மெண்ட் பெருமைப்படுத்தினதுல அஞ்சனாவுக்கும் பங்கு இருக்கு. அதுக்காக ஒரு பிக் சல்யூட். தேங்க்யூ சார். மனு, யூ ஆர் லக்கி ஹஸ்பண்ட். தேங்க்யூ சார். அஞ்சனாவை நினைச்சு ஒரு மாமியார நீங்க பெருமைப்படலாம். மாமியார் இல்ல அம்மா. ஓ அப்படியா? அப்புறம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல பாராட்டு விழாவுக்கு ரெடி பண்ணிருக்கோம், கண்டிப்பா வரணும். ஐயோ சார். வாங்க அஞ்சனா. அஞ்சனா கண்டிப்பா வருவா. இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட்டு போக தான் வந்தேன். ஹலீனாவும் அனுப்பும் கஸ்டடியில் இருக்காங்க. இன்னும் இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு. 2 பேருமே வெளி உலகத்தை பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கா. ஆமா, அனு. ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வரப்ப யாருமே இல்ல. பக்கத்து வீட்டுக்காரங்க தான் எங்களுக்கு சொன்னாங்க. குழந்தைக்கு சொந்த பந்தம்னு யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். குழந்தைகிட்ட கேட்டப்போ 5ஆம் ஆண்டு யாரோ இருக்காங்கன்னு சொன்னா. அஞ்சாமான்னு என்னதான் கூப்பிடுவா. எனக்கு 5ஆமா போதும், என்ன 5ஆமா கூட சேர்த்துருங்கன்னு சொல்றா. அவ எங்க இருக்கா? வெளியில கார்ல இருக்கா. நான் போட்டுமா? இது என் வீடுதான். கமிஷனர் அங்கிள் வரட்டும். இனிமே நான் எங்கேயுமே வரமாட்டேன். 5ஆமா தான் இருக்காங்கல்ல. அஞ்சாமா, அஞ்சாமா. அனுச்சலம். எனக்கு இப்ப யாருமே இல்ல. யார் சொன்னா? உனக்கு தான் நான் இருக்கேன்ல. என்ன நீங்க அனுப்பிடுவீங்களா? இல்லம்மா. நீ பயப்படாத, உனக்கு நான் இருக்கேன். குழந்தை அப்படியே உங்க கூட ஒட்டிக்கிட்டாலே. அண்டர்வேர்ல்ட் டானை பிடிச்சதுல இவளுக்கும் ஒரு பெரிய பங்கு இருக்கு. அந்த ஷெல்ஃப் எல்லாம் ஓபன் பண்ண ஹெல்ப் பண்ணதே இவதான். அட பரவாயில்லையே. குழந்தைய நாங்க கூட்டிட்டு போகவா? போலீஸ் அங்கிள், நான் வரமாட்டேன். சார், இவ இப்போதைக்கு வரமாட்டா சார். குழந்தைக்கு நீங்க பொறுப்பேத்துக்கணும்னா அதுக்கு ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. அதெல்லாம் நான் சொல்றேன். அது வரைக்கும் அனு இங்க இருக்கட்டும். நாம போய் சாப்பிடலாமா? மேடம், குழந்தைய நீங்க பாத்துக்கிறீங்களா? அது கொஞ்சம் சிரமம் தான். நாளைக்கு வேற எந்த பிரச்சனையாவது வந்துருச்சுன்னா? ஆமா சார், திடீர்னு ஒரு ஆர்வத்துல அவ அப்படி தூக்கிட்டு போறா. அஞ்சனாவும் பிரெக்னெண்டா இருக்கா. ஓ, நாளைக்கு அவளுக்கும் குழந்தை பிறக்க போகுது. நாங்க கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்றோம். சரிங்க. அஞ்சனா கிட்டயும் பேசணும். எங்களுக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுங்களேன். சரிங்க, உங்க மேல இருக்கிற நம்பிக்கையில நான் கிளம்புறேன். இதுக்கு ரிட்டர்ன் அக்ரிமெண்ட்லாம் போடணும். எங்களை நம்புங்க. சரிங்க, வரேன். ஓகே சார். வரட்டுமா? இந்த குழந்தையால தான் இந்த வீட்ல அடுத்த பிரச்சனை ஆரம்பமாக போகுது. என்னோட அம்மா எங்க? அம்மா இன்னும் 2 நாள்ல வந்துருவாங்க. எதுக்கு அம்மாவை போலீஸ் பிடிச்சிட்டு போனாங்க? எனக்கு தெரியாதும்மா. எனக்கு இனிமே அம்மாவே இல்ல. அப்போ நான் யாரு? நானும் உனக்கு அம்மா தானே. சரியா? தூங்கு, தூங்கு. குழந்தை இப்ப பெரிய ப்ராப்ளம்ல. என்ன ப்ராப்ளம்? எனக்கு இதுல சந்தோஷம்தான். இல்ல, 2 நாள் இங்க இருக்கட்டும்,
அப்படிதான் கமிஷனர் கிட்டயும் சொல்லியிருக்கு. அப்படியா சொன்னீங்க? எனக்கு தெரியாதே. 2 நாள் இருக்கட்டும்னு அம்மா தான் சொன்னாங்க. அப்புறம் குழந்தைய வேணா சுஜா கூட கூட படுக்க வச்சுக்கலாம். அவ போமாட்டாளே, என் கூட மட்டும்தான் அவ படுப்பா. அம்மா எங்கன்னு வேற கேட்டுக்கிட்டே இருக்கா. உங்களுக்கு இதனால ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னா நாங்க தூங்க வைக்கிறேன். தூங்க தானே செய்யறா. இல்ல, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு தெரியுமா, இந்த குழந்தை தான் நாம திரும்ப இப்படி ஒன்னாகிறதுக்கு காரணமே. அஞ்சனா தான் உதவி பண்ணான்னு போலீஸ்ல இருந்து எல்லாருமே சொல்றாங்கல்ல. இப்ப அதுக்காக தானே கவர்னரே பாராட்டினாரு. ஆனா உண்மையிலேயே இவ தான் என்கிட்ட எல்லாத்தையுமே சொன்னா. எல்லா ஆதாரத்தையும் கலெக்ட் பண்றதுக்கும் உதவியா இருந்தா. ஆனா பாவம், இந்த குழந்தைக்கு தன்னுடைய அம்மாவை அரெஸ்ட் பண்ணதா உதவி பண்றோன்னு தெரியாது. உனக்கு தான் தெரியும்ல, இந்த குழந்தைய முதல்ல என் குழந்தைன்னு தான் அவ சொல்லிட்டு இருந்தா. இல்லைன்னு உறுதியா சொல்ல முடியாதுல்ல. அலினா கூட உங்களுக்கு தான் எல்லா உறவும் இருந்துச்சே, அதுக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லையா? வேணும்னா உங்களுக்கும் குழந்தைக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்க்கலாமா? ஒருவேளை இது உங்க குழந்தையாவே இருந்தா? சச்சா, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. எப்படி உங்களால உறுதியா சொல்ல முடியுது? அதனால இப்ப அதை பத்தி நாம பேச வேண்டாம். ஆனும் உங்க குழந்தை கிடையாது அப்படின்னு நம்ம 2 பேருமே நம்பலாம். சரியா? குழந்தை பேரை சொல்லி நமக்குள்ள சண்டை வேண்டாம். இவ இப்போதைக்கு ஒரு அனாதை. அனாதையோட வலி என்னன்னு உங்களுக்கு தெரியாது. நான் அதை அனுபவிச்சவன். அதுக்கப்புறமா நிறைய உறவுகள் உருவானாங்க. அதே மாதிரி இந்த குழந்தைக்கு ரத்த பந்தம் இல்லாமலே இவளை சொந்தமா நினைச்சுக்கிற உறவுகள் உருவாகலாம். அஞ்சனா, நான் குழந்தை மேல அன்பு இல்லாமலாம் சொல்லல. சின்ன குழந்தைங்க கலங்கம் இல்லாதவங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன காரணம்? குழந்தையும் கடவுளும் ஒண்ணுங்க. அவ தூங்குறத பாத்தீங்களா? அவளுக்கு எதுவுமே தெரியாது. நாளைக்கு என்ன நடக்கும் தெரியாது. சரி, அதை விடு. தூங்க வேண்டாமா? நாளைக்கு செக்அப் டேட், காலையில போகணும். ஆட, ஞாபகம் வச்சிருக்கீங்க, நல்ல பையன். ஐயோ, நல்லா தூங்கு செல்லும். குட் மார்னிங். குட் மார்னிங் ஸ்வீட் அம்மா. இன்னைக்கு பேப்பர்ல கூட உன்னோட வீர சாகச கதைகள் தான் வந்திருக்கு. கவர்னரோட ப்ரோக்ராம் பிரம்மாண்டமா நடந்துச்சாம். அதுலயும் கமிஷனர் சேதுபதி உனக்கு தனியா தேங்க்ஸ் சொல்லிருக்காரு. இங்க பாருங்க மல்லிகா, இந்த மருமகளை ஆட்டி படைக்கலாம்லாம் நினைக்காதீங்க. போலீஸ்ல எனக்கு நிறைய செல்வாக்கு இருக்கு. கள்ள கடத்தல்ல மாட்டின பொண்ணும் இதத்தான் சொன்னான். அவளுக்கும் போலீஸ்ல செல்வாக்கு இருக்கான். போட்டு தாக்குறீங்க நீங்க. இன்னைக்கு தானே செக்அப்? ஆமா, நான் ரெடியா இருக்கேன். மனு அவரு ரெடி ஆயிட்டு இருக்காரு. நேத்து ராத்திரி என்கிட்ட அவராவே நாளைக்கு செக்அப் இருக்குன்னு சொன்னாரு. பாவம், இப்பதான் அவன் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கான். எவ்வளவு நாள் அவன் மனசு கஷ்டப்பட்டிருக்கான். அதனால இப்ப கொஞ்சம் தெரிஞ்சிருக்காரு. டாக்டரோட கணக்குப்படி இன்னைக்கு 2 மாசம் முடியுது. இனி மிச்சம் இருக்கிற மாசமும் சீக்கிரமா முடிஞ்சிட்டா என்னோட செல்ல பேர குழந்தை என் கைக்கு வந்துரும். 9 மாசமோ 9 நாளோ 9 மணி நேரம் எல்லாம் பழைய கணக்குமா. இப்பெல்லாம் டாக்டர்ஸ் தானே முடிவு பண்றாங்க. நல்ல நட்சத்திர நாளா பார்த்து வெளியெடுக்கலாம். உனக்கு அப்படி ஏதாவது ஆசை இருக்கா? இல்ல.
எப்போ கடவுள் முடிவு பண்ணிருக்காரோ அப்படியே நடக்கட்டும். எனக்கு செவ்வாய் தோஷம் இருந்ததுல, அப்படி இருக்கும்போதே நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இல்லையா? செவ்வாய் தோஷத்தோட சின்ன பாதிப்பெல்லாம் இருந்தது. அதனாலதான் அப்பப்ப பிரச்சனை வந்தது. யாருக்கு தாமா பிரச்சனை இல்ல. சரிம்மா, சீக்கிரமா ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புங்க. கொஞ்சம் திரும்படா குட்டி. ஐயா, இந்த அப்பாவுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. ஆமாண்டா, எப்படி போடுறதுன்னு தெரியலையே. இதை நான் எங்க தான் மாட்டுறது? இது கூட தெரியாதாப்பா? ஆஹா, இன்னும் நீங்க ட்ரெஸ் போடலையா? அப்பா குழம்பி போயிட்டாரு. அவருக்கு எதுவுமே தெரியல. இங்க இத பாருங்க. அப்பாவுக்கு நம்ம சொல்லி கொடுக்கலாம். இங்க இது பேக் சைடுல வருங்க. திரும்ப. இனிமே நீயே ட்ரெஸ் போட்டு படிக்கணும். அது வளர்ந்ததுக்கு அப்புறம். நீதான் இப்ப வளர்ந்துட்டல்ல. மூணு எடுத்துட்டு போக வேண்டிய ஃபைல்ஸ் எல்லாம் ஷெல்ஃப்ல இருக்கு. சரி. அஞ்சம்மா, அம்மா இன்னைக்கு வருவாங்களா? இன்னைக்கு இல்ல, நாளைக்கு வந்துருவாங்க. அதுவும் நல்ல விஷயம் தானே. ஆர்ஃபனேஜஸ்க்கு டொனேஷன் கொடுத்தா புண்ணியம் தான் கிடைக்கும். அமௌண்ட் எவ்வளோன்னு நீங்களே முடிவு பண்ணி என்கிட்ட சொல்லுங்க. சரி. ஹாய் பாட்டி, குட் மார்னிங். குட் மார்னிங். நீ எங்கம்மா கிளம்பிட்ட? எங்க போறோம்? நாங்க போயிட்டு வரோமா. இந்த குழந்தைய எதுக்குமா கூட்டிட்டு போற? இவளுக்கு கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கணும். இவளுக்கு யூனிஃபார்ம் எல்லாம் எடுத்துட்டு வரணும். இனிமே இங்க இருந்து தானே டெய்லி ஸ்கூலுக்கு போகணும். இங்க விட்டுட்டு போனா என்னை தேடி தேடி அழுவா. நம்ம போலாமா? அம்மா, போயிட்டு வரோமா? வரோமா? சரி. டாக்டர். ஆஹா, வாங்க வாங்க. பேஷண்ட் இல்ல, கெஸ்ட். கெஸ்ட் இல்ல, ரிலேட்டிவ். மனு வந்திருக்கியா? அஞ்சனாவோட செக்அப் டேட் இல்ல. உட்காருங்க. நீ பண்ண வீர சாகச கதைகள் தான் இந்த 2 நாள்ல பேப்பர்ல போயிட்டு இருக்கு. பெரிய பெரிய போலீஸ்காரங்க கூட தப்பு பண்ணுவாங்க. அப்படிதான் கமிஷனரும் தப்பு பண்ணிட்டாரு. என்னம்மா அமைதியா இருக்க? ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுருமா? அப்பனா நான் இங்க இருந்து ஓடி போயிடுவேன். ஏன் டாக்டர், உங்களுக்கு இவ்வளவு தெரியுமா? இல்ல, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நல்லா பழகுன மாதிரியே பேசுனீங்க. எல்லா டாக்டருமே இப்படித்தான், ரொம்ப அன்பா தான் பேசுவாங்க. என்னோட அப்பாயின்மெண்ட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. நான் போய் டாக்டர் பார்க்குறேன். நீங்க ஃப்ரீயா இருந்தா 2 பேரும் பேசிட்டு இருங்களேன். நம்ம போலாமா? போயிட்டு வந்துடுறேன். பா. மனு, அப்புறம் கம்பெனியில எப்படிப்பா போகுது? நல்லா போகுது. ஒரு மெடிக்கல் கேம்புக்கு ஸ்பான்சர் பண்ணலாம்ல? பண்ணலாமே. நீங்க எப்பன்னு சொல்லுங்க டாக்டர். சொல்றேன். இங்க இன்னைக்கும் நாளைக்கும் ஒரு ரத்த தான கேம்ப் நடக்க போகுது. அதுக்கு நான் வில்லிங் தான். அப்போ டொனேட் பண்ணுங்க. கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போங்க. அஞ்சனா கிட்ட நான் சொல்லிடுறேன். சரி. ஓகே, சரி. நான் போயிட்டு வரேன். பார்த்தாச்சா? என்ன சொன்னாங்க? நார்மல்.
மனு கீழே போயிருக்கா. இங்க ஒரு ரத்த தான கேம்ப் நடக்குது. பிளட் டொனேட் பண்ணலான்னு போயிருக்கான். நல்ல விஷயம். குழந்தை பத்தி மனுக்கு எதுவுமே தெரியாதம்மா. டிஎன்ஏ ரிசல்ட் சொல்லாதீங்க, நானே சொல்றேன். இது உங்க குழந்தை இல்ல, நம்புங்கன்னு சொல்லியிருக்கேன். அது போதும்ல? போதுமா? அனு, டாக்டர் அங்கிளுக்கு டாடா சொல்லு. டாடா அங்கிள். டாடா. வரேன் டாக்டர். சரி, வா. இப்படின்னு பாட்டுப்பா. எவ்வளோச்சு? 50 ரூபாய். இந்தப்பா வரேன். ஓகே அண்ணே. யாருப்பா இது? போய் எவ்வளவு நாள் ஆகுது, இப்பதான் வரீங்களா? அது பையன் லீவுக்கு ஊருக்கு வந்திருக்கான். அவனை விட்டுட்டு தனியா எப்படி வர முடியும்? அப்பதான் இந்த நியூஸ் பேப்பர்ல வந்தது. உடனே பார்த்துட்டு போலான்னு கிளம்பி வந்துட்டேன். நீங்க இங்க இல்லாததும் நல்லதுதான். மனு தம்பிக்கும் அஞ்சனாமாவுக்கும் சின்ன பிரச்சனை வந்துருச்சு. அது எனக்கு தெரியாது. அதனாலதான் சொன்னேன், நீங்க இல்லாம இருந்தது நல்லதுன்னு. 2 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்கு போயிருக்காங்க. ஓ. நீங்க எப்ப வந்தீங்க மாமா? வா. நான் இப்பதாமா வந்தேன். ஒரு கர்ப்பிணி அம்போன்னு விட்டுட்டு போயிட்டீங்க. ஒரு ஃபோன் பண்ணி விசாரிக்க கூட இல்ல. பையன் வீட்டுக்கு வந்திருக்கான்ல. அவன் ரிசல்ட் வந்துருச்சா? அதையும் சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். பாஸ் ஆயிட்டான். ஏய் அனு பாப்பா, இது யார் தெரியுமா? உன்னோட தாத்தா, அஞ்சம்மாவோட மாமா. தாத்தா. என்னம்மா உன் கூட அப்படியே செட் ஆயிட்டா போல. சொல்ல வேண்டிய கதைகள் நிறைய இருக்கு, அதெல்லாம் அப்புறமா சொல்றேன். அட பாஸ்கர், பாஸ்கர் நீங்க எப்ப வந்தீங்க? இப்பதான் மேடம் வரேன். ஊர்ல என்ன விசேஷம்? மகன் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டான், பாஸ் ஆயிட்டான். நல்ல விஷயம். அவனை பத்தி சில விஷயம் சொல்லதான் வந்தேன். சொல்றேன் மேடம். நீங்க வர ஏன் இவ்ளோ லேட்டு? ஹாஸ்பிட்டல்ல ஒரு ரத்த தான கேம்ப் நடந்துச்சு, அதான் நான் கொடுத்துட்டு வந்தேன். டாக்டர் என்ன சொன்னாரு? நார்மல். சாப்பாட்டு விஷயம் இல்ல? குறிப்பா எதுவும் சொல்லல, பிடிச்சத சாப்பிட சொன்னாரு. சரி வாங்க எல்லாரும் உள்ள போலாம். வாங்க. பாஸ்கர், அப்புறம் சொல்லுங்க பாஸ்கர், பிளான்டேஷன்லாம் எப்படி இருக்கு? அருணுக்கு பதிலா புதுசா ஒருத்தரை போஸ்ட் பண்ணிருக்கோம், எப்படி பாத்துக்கிறீங்க? பரவாயில்ல மேடம். அருண் கவர்மெண்ட் ஜாப்ல ஜாயின் பண்ணிட்டான். ஆமா மேடம், பண்ணிட்டான். அஞ்சனாவுக்கு கூட கால் பண்றதே கிடையாது. அவன் ஒரு டைப் மேடம். சில நேரங்கள்ல அவன் இல்லைன்னா இந்த உலகமே எங்காதுன்னு நினைச்சுப்பான். நான் அவன்கிட்ட வேலை கிடைச்சிருச்சுல்ல, மேடமை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிக்கன்னு சொன்னேன். ஒவ்வொரு மனுஷங்களும் ஒவ்வொரு விதம். அப்புறம் வேற என்ன விஷயம் பாஸ்கர்? நான் சொன்னேன்ல, என் மகன் டிகிரி பாஸ் ஆயிட்டான். அடுத்து என்ன பிளான்? வேணும்னா நம்ம கம்பெனிலேயே ஜாயின் பண்ணிக்கட்டும். இன்னும் படிக்க போறேன்னு சொல்றான். படிக்கணும்னு ஆசைப்பட்டா மேல படிக்கட்டுமே. பெரிய படிப்புலாம் எப்படி மேடம்? அவன் சொல்றது இந்த சிட்டில ஒரு காலேஜ். எந்த காலேஜ்? இந்தாங்க, அவன் கொடுத்ததுதான். ஃபாரன்சிக் சயின்ஸ் படிச்சிருக்கானா? பிஜி இங்க ஒரே ஒரு காலேஜ்ல தான் இருக்கு. மெரிட் சீட் கிடைக்கலன்னா மேனேஜ்மெண்ட் சீட் கேட்டு பார்க்கலாம். அவன் படிக்கட்டும். ஆமா, பையனோட பேர் என்ன? வினயதாஸ். என்ன வயசாகுது? 28 ஆயிடுச்சு. 28 வயசு ஆயிடுச்சா? அப்ப நம்ம மனுவோட வயசுதான். ஆனா 28 வயசுனா எப்பவோ அவன் பிஜி முடிச்சிருக்கணுமே. அதுக்கு பின்னாடி ரொம்ப சோகமான கதை இருக்கு மேடம். 5 வருஷம் அவனால படிக்கவே முடியல மேடம். படுக்கையா இருந்தான். என்னாச்சு பாஸ்கர்? 3 வயசுல ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. நான் அப்ப லாரி டிரைவரா இருந்தேன். குழந்தைய லாரியில கூட்டிட்டு போயிட்டு இருந்தேன்.
ஒரு ஏர்பின் பெண்டு, ஸ்டேரிங் அப்படியே வளைச்சதும் குழந்தை வெளியே விழுந்துட்டான். ரொம்ப முடியாம ஆயிடுச்சு. 5 வருஷம் கஷ்டப்பட்டு குணப்படுத்தியிருக்கோம். இப்பதான் எல்லாம் சரியாயிடுச்சுல்ல, நல்லது. எப்படியோ அட்மிஷன் வாங்கி கொடுத்துடலாம், கவலைப்படாதீங்க. ஓ, ரொம்ப தேங்க்ஸ் மேடம். வரேன் மேடம். ஏங்க, இன்னைக்குள்ள முடிச்சிருவீங்களா? எதுக்குப்பா? இல்ல நான் இருக்கவா இல்ல போகவான்னு தெரிஞ்சுக்கதான். முடிச்சிட்டேன். இந்தாங்க. இந்தாங்க பாலை குடிங்க. இந்த நேரத்துல நீதாம்மா இதெல்லாம் சாப்பிடணும். நான் குடிச்சிட்டு தான் இருக்கேன். வா உட்கார். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. என்னது? வேலைலாம் செய்யக்கூடாது. யார் சொன்னா? நீ எந்த வேலையுமே பார்க்காம சும்மா இங்க இருந்தா போதும். அப்புறம் தூங்க முஞ்சி பாப்பாவை தான் நான் பெத்தெடுப்பேன், பரவாயில்லையா? ஐயோ, நீங்க பாலை குடிங்க. அப்புறம் பாஸ்கர் அண்ணங்கிட்ட ஊர் கதையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டியா? ரொம்ப நேரம் பேசவே எனக்கு டைம் கிடைக்கல. மாமா வந்ததே அம்மாவை பார்க்கதான். வினய்க்கு காலேஜ்ல அட்மிஷன் வேணுமா? இப்போதான் எனக்கே உனக்கு ஞாபகம் வருது. இந்த வினயை நான் பார்த்ததே இல்லையே. புதுசா ஒரு கேரக்டர் மாதிரி வரான். நானும் அவனை ரொம்பலாம் பார்த்ததில்ல. அவன் உடனே யார்கிட்டயும் பழகுற கேரக்டரும் இல்ல. என் வயசாகுதாமே. இருக்கலாம். அவனை பத்தி நோண்டி நோண்டி கேட்டா மாமாவுக்கு பிடிக்காது. கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டாரு. வினய்க்கு 9 வயசு இருக்கும் போதுதான் மாமா எஸ்டேட்டுக்கு வந்ததா அடிக்கடி அப்பா சொல்லுவாரு. அப்போ வைஃப், தட் மீன்ஸ் அந்த வினயோட அம்மா? அது தெரியாது. எஸ்டேட்டுக்கு வரும்போது அவர் தனியா தான் வந்தாரு. அதை பத்தி கேட்டாலும் அவர் எந்த பதிலும் சொல்ல மாட்டாரு. அதனால நாங்களும் அதை பத்தி கேக்குறது இல்ல. அதாவது வினயோட கதையில ஏதோ மர்மம் இருக்கு. லாரியில இருந்து கீழே விழுந்துதான் வினய்க்கு அடிபட்டுச்சான். அப்படிதான் அவர் சொன்னாரு. ஆமா, நீதான் இப்போ ஒரு போலீஸ் கேஸை விசாரிச்சு மெடல்லாம் வாங்கியிருக்கல்ல. இதுக்கப்புறம் ஒரு போலீஸ் மாதிரி இந்த கேஸை நான் இன்வெஸ்டிகேட் பண்ண போறேன். எப்படி சொல்லுங்க பாப்போம். வினயோட வயசு என் வயசு. ஓகே ஓகே. அவன் லாரி போகும்போது கீழே விழுந்துடுறான். ஓகே ஓகே. இப்போ கேஸ நாம இன்னொரு ஆங்கிள் பார்க்கலாமா? அத்தையோட கேஸ். ஒரு ஆக்சிடென்ட்ல அத்தை கோமாவுக்கு போயிடுறாங்க. கிருஷ்ணதாஸ் அங்கிளும் செத்து போயிடுறாரு. ஆனா அதுக்கும் இதுக்கும் என்னங்க சம்பந்தம்? அந்த ஆக்சிடென்ட்ல அத்தையோட மகன், அதாவது என்னோட கசின், காணாம போறான். அந்த பையன் சாகல. குழந்தைய அவர் தூக்கிட்டு போய் வளர்த்துக்கிட்டு இருக்காரு. அதுவும் ரகசியமா, அப்படிதானே? இல்ல, அப்படியே நம்ம யோசிக்கலாம்ல. அப்படிலாம் யோசனை பண்ணி இருக்கிற மூலையும் கரைஞ்சு போயிட வச்சிடாதீங்க. சரி, அப்படின்னா எல்லாத்தையும் அழிச்சிரு. இதெல்லாம் போய் நீங்க மாமா கிட்ட சொல்லாதீங்க. இருக்கிற அன்பும் கேட்டு போயிடும். முதல்ல குளிக்கிற வேலையை பாருங்க, போங்க. போங்கண்ணா. இந்த குழந்தையும் ஏமா கூட்டிட்டு போகணும்? இவளுக்கு கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் வாங்கணும். இவ யூனிஃபார்ம் எல்லாம் எடுத்துட்டே வரல. இவ இங்க இருந்து தான் இனிமே ஸ்கூலுக்கு போக போறா. ஆமா, நீங்க என்ன தேடினீங்களாமா? யாருப்பா சொன்னா? அஞ்சனா. உட்காரு. அஞ்சனாவை பத்தி தான்ப்பா நான் உங்ககிட்ட பேசணும். அவ இப்ப கர்ப்பிணியா இருக்கா. குழந்தை உண்டானதுல இருந்தே ஏகப்பட்ட பிரச்சனை வந்துட்டு இருக்கு. இப்போ இன்னொரு ஷாக். அது நிச்சயமா வயித்துல இருக்கிற குழந்தைய பாதிக்கும். இனிமே நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேம்மா.
அது எனக்கு நல்லா தெரியும் மனு. அலீனாவோட குழந்தைய குத்தம் சொல்றதுல என்ன இருக்கு? அது சின்ன குழந்தை, அதை நம்ம நெகட்டிவா சொல்லக்கூடாது. ஆனா நீங்க இப்ப எதை பத்தி சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது. அனுவை பத்தி தானே? அஞ்சனா எப்பவும் அவ கூட தான் இருக்கா. இன்னும் 2 நாள்ல முடிவை சொல்லுங்கன்னு கமிஷனர் சொன்னாரு. இப்ப என்னடானா அஞ்சனா அவளை கூடவே வச்சுக்கிற முடிவுல இருக்கா. ஆமா, அது ரொம்ப ஆபத்துப்பா. அந்த குழந்தைய அவகிட்ட இருந்து பிரிச்சாகணும். இல்லனா நாளை பின்ன ரொம்ப கஷ்டமாயிடும். அப்புறம் அதுவே அவளுக்கு ஒரு மென்டல் டிப்ரெஷன் ஆயிடும். இவளே ஒரு கர்ப்பிணியா இருக்கும்போது இன்னொரு குழந்தைய தூக்கி சுமக்க கூடாது. தெரியுமா? நீதான் அவளுக்கு எடுத்து சொல்லணும் மனு. அனு மேல அஞ்சனா ரொம்பவே பாசமா இருக்கா. நாளைக்கு உங்களுக்குன்னு ஒரு குழந்தை பிறக்கும். அப்போ இந்த குழந்தைய என்னன்னு சொல்லி வளர்ப்பீங்க? நாம இந்த குழந்தைய ஏதாவது ஆர்ஃபனேஜ்ல சேர்க்கணும். வேணும்னா நாம அடிக்கடி போய் அந்த குழந்தைய பார்த்துட்டு வரலாம். அனுப்போ இல்ல அலீனாவோ எத்தனை வருஷங்கள் ஆனாலும் வெளியில வரப்போறதே இல்ல. ஏன்னா அவங்க பண்ண தப்பு அப்படி. இது ஒரு தேவையில்லாத சுமை. இதை எதுக்காக நாம தலையில தூக்கி சுமக்கணும்? ஏதாவது முடிவெடுக்கணும். நான் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லி பார்த்தேன். எதுக்கும் நான் திரும்பவும் பேசி பார்க்கறேன். மனு, அந்த குழந்தை மேல எனக்கு எந்த கோவமும் இல்லப்பா. அவ சின்ன குழந்தை. அவ பாட்டின்னு கூப்பிடும்போது உண்மையாவே எனக்கு அவ்வளவு ஆசையா இருக்கு. ஆனா வேண்டாம் மனு, இது நமக்கு சரியா வராது. நான் சொல்றேம்மா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.